இந்த உலகத்தில் பேசி வெல்ல நினைப்பவர்கள் பலர். ஆனால் மௌனமாக இருந்து வாழ்க்கையை வென்றவர்கள் சிலரே. இது ஒரு இளைஞன் அகந்தையிலிருந்து அமைதிக்குச் சென்ற பயணம். விசாகன் வார்த்தைகளால் மனிதர்களை தோற்கடிக்க கூடியவன். நான் தான் சரி என்பதே அவன் வாழ்க்கை. வாதம் அவனுக்கு ஆயுதம், அகந்தை அவனுக்கு கவசம். ஒரு நாள் காட்டில் ஒரு மனிதர் இருப்பதாக கேள்விப்பட்டான். அவர் பேசுவதில்லை, ஆனால் உலகம் அவரை கேட்கிறது. அவர் கௌதம புத்தர். புத்தரே, உண்மை என்றால் என்ன? விசாகன் கேட்டான். பதில் மௌனம். அந்த மௌனம் விசாகனுக்கு கோபமாக தோன்றியது. புத்தர் கேட்டார், நீ கொண்டு வந்த பரிசை நான் ஏற்கவில்லை என்றால் அது யாருடையது? அதை கொண்டு வந்தவருக்கே. அதேபோல் உன் கோபத்தையும் அகந்தையையும் நான் ஏற்கவில்லை. ஒரு காலிகுடம், தண்ணீர், மணல், கற்கள். புத்தர் சொன்னார், வாழ்க்கையில் முக்கியமானதை முதலில் வைக்காவிட்டால் சிறிய விஷயங்கள் உன் வாழ்க்கையை நிரப்பிவிடும். அன்று விசாகன் தோற்கவில்லை, ஆனால் மாறினான். மற்றவர்களை வெல்ல முயன்றவன் தன்னை வெல்லக் கற்றுக்கொண்டான். பல மாதங்கள் கழித்து விசாகன் மீண்டும் வந்தான். இந்த முறை வார்த்தைகள் இல்லை, மௌனம் மட்டுமே. புத்தர் சொன்னார், உலகின் மிகப்பெரிய வெற்றி மற்றவர்களை தோற்கடிப்பது அல்ல, உன்னை நீ மாற்றிக்கொள்வதே. சில கேள்விகளுக்கு பதில் வார்த்தைகளில் இல்லை, மௌனத்தில்தான். விசாகன் புத்தரின் முன் மௌனமாக அமர்ந்திருந்தான். அந்த மௌனம் சுமையாக இல்லை, மாறாக மனதை மெதுவாக இலகுவாக்கும் அமைதியாக இருந்தது. அந்த நேரத்தில் புத்தர் மெதுவாக கண்களை திறந்து விசாகனை பார்த்தார். விசாகா, மௌனத்தில் என்ன கற்றுக்கொண்டாய் என்று கேட்டார். விசாகன் தாழ்ந்த குரலில் சொன்னான், இதுவரை நான் பேசினால்தான் என் இருப்பு தெரியும் என்று நினைத்தேன். ஆனால் இப்போது அமைதியாக இருந்தாலும் நான் முழுமையாக இருக்க முடியும் என்பதை உணர்கிறேன். புத்தர் புன்னகைத்தார். அருகில் ஒரு சிறிய குழந்தை விளையாடி கொண்டிருந்தது. அது விழுந்து அழ ஆரம்பித்தது. விசாகன் உடனே எழுந்து ஓட நினைத்தான். ஆனால் புத்தர் கைசைகையால் அவனை நிறுத்தினார். பார் என்று புத்தர் சொன்னார். அந்த குழந்தையின் தாய் ஓடி வந்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் அதை தன் மார்பில் அணைத்தாள். சில நொடிகளில் குழந்தையின் அழுகை நின்றது. புத்தர் சொன்னார், அன்புக்கு வார்த்தைகள் தேவையில்லை, அமைதிதான் மிகப்பெரிய ஆறுதல். அந்த கணம் விசாகனின் மனதில் ஒரு பழைய நினைவு எழுந்தது. அவன் பலமுறை பிறரை காயப்படுத்தியதை நினைத்தான். உண்மை என்ற பெயரில், வாதம் என்ற போர்வையில். நான் தவறு செய்து விட்டேன் என்று அவன் கண்களில் கண்ணீருடன் சொன்னான். நான் மாற விரும்புகிறேன். புத்தர் மென்மையாக கேட்டார், மாற வேண்டும் என்ற ஆசை வந்துவிட்டால் மாற்றம் தொடங்கிவிட்டதாக அர்த்தம். அன்றைய நாள் புத்தர் விசாகனுக்கு எந்தவிதமான துறவையும் கட்டளையிடவில்லை. மாறாக ஒரு சிறிய பணியை மட்டும் கொடுத்தார். நாளை முதல் ஒரு நாள் முழுவதும் நீ ஒருவரையும் திருத்தாதே, ஒருவரையும் குற்றம் சொல்லாதே, உன் மனதை மட்டும் கவனி. விசாகன் அதை செய்தான். அன்று அவன் உணர்ந்தான், மற்றவர்களை மாற்ற நினைப்பது எளிது, ஆனால் உன்னை கவனிப்பது கடினம். பல நாட்கள் கடந்தன. விசாகன் இப்போது பேசுகிறான். ஆனால் அவசியமான போது மட்டும் அவன் வார்த்தைகளில் இனிமை இருந்தது. அவன் மௌனத்தில் வலிமை இருந்தது. ஒரு நாள் புத்தர் சொன்னார், விசாகா, இப்போது நீ பிறருக்கு சொல்ல தயாராக இருக்கிறாய். ஏனெனில் நீ முதலில் உன்னிடம் கேட்டுக்கொண்டாய். அந்த நாளிலிருந்து விசாகன் மனிதர்களை வாதத்தில் வெல்லவில்லை, மாறாக அவர்களின் மனங்களை தொடத் தொடங்கினான். விசாகன் இப்போது பழைய விசாகன் அல்ல. அவன் நடையில் அவசரமில்லை, பார்வையில் போட்டியில்லை, மனதில் நான் தான் சரி என்ற சத்தமும் இல்லை. ஒரு நாள் புத்தர் விசாகனை அழைத்தார். இன்று நீ கிராமத்திற்குச் செல் என்றார். அங்கே நீ ஒரு காலத்தில் வாதம் செய்து காயப்படுத்தியவர்களை சந்தி. விசாகனின் மனம் சற்று நடுங்கியது. அந்த முகங்கள், அந்த வார்த்தைகள், அவை அவன் நினைவில் இன்னும் உயிரோடு இருந்தன. ஆனாலும் அவன் புத்தரின் வார்த்தையை மறுக்கவில்லை. கிராமத்திற்குள் நுழைந்தவுடன் மக்கள் அவனை பார்த்து பேசத் தொடங்கினர். இவன்தான் எல்லாரையும் மௌனமாக்கிய விசாகன் என்று சிலர் கிண்டல் செய்தார்கள். முன்பு இருந்திருந்தால் அவன் உடனே பதிலடி கொடுத்திருப்பான். இப்போது அவன் ஒரு புன்னகையுடன் மௌனமாக இருந்தான். ஒரு முதியவர் அவனை அணுகினார். நீ ஒரு காலத்தில் என்னை முட்டாளாக சொன்னாய் என்று அவர் மெதுவாகச் சொன்னார். விசாகன் தலை தாழ்த்தினான். ஆம் என்றான். அன்று நான் உண்மையை சொல்லவில்லை, என் அகந்தையை சொன்னேன், மன்னிக்கவும். அந்த முதியவரின் கண்களில் ஆச்சரியம், அதன் பின் அமைதி. அன்று விசாகன் பலரை சந்தித்தான். யாரிடமும் விளக்கம் சொல்லவில்லை, யாரையும் திருத்தவில்லை, மன்னிப்பை மட்டும் கேட்டான். அந்த நாள் அவனுக்கு கனமாக இருந்தது. ஆனால் அந்த கணத்தில்தான் ஒரு புதிய இலகுவும் இருந்தது. மாலை நேரம். விசாகன் மீண்டும் புத்தரிடம் வந்தான். என்ன உணர்கிறாய்
என்று புத்தர் கேட்டார். நான் தோற்றேன் என்று விசாகன் சொன்னான். ஆனால் வாழ்க்கையில் முதன்முறையாக நான் சுதந்திரமாக இருக்கிறேன். புத்தர் மெதுவாக சொன்னார், அகந்தை உன்னை உயரமாக நிறுத்தும், ஆனால் அது உன்னை தனியாக்கும். தாழ்மை உன்னை சின்னவனாக்கும், ஆனால் அது உன்னை அனைவருடனும் இணைக்கும். அடுத்த நாட்களில் விசாகன் புத்தரின் அனுமதியுடன் பயணம் தொடங்கினான். அவன் போகும் இடமெல்லாம் உபதேசம் செய்யவில்லை. பல வருடங்கள் கழித்து விசாகன் ஒரு மரத்தடியில் அமர்ந்திருந்தான். அருகில் சில இளைஞர்கள் வாதம் செய்து கொண்டிருந்தனர். அவன் சிரித்தான். அவர்களை நிறுத்தவில்லை. சிறிது நேரம் கழித்து ஒரு இளைஞன் கேட்டான், அண்ணா, உண்மை எது? விசாகன் மெதுவாக சொன்னான், உண்மை நீ பிறரை மௌனமாக்கும் போது இல்லை, உன் மனம் அமைதியாகும் போதுதான்.